கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். நாரையூர் கிராமத்தின் அருகே வேப்பூரிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த உத்தரகுமார், யுவராஜ், அன்புச்செல்வன் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டிற்கு சென்று வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் குடி போதையில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கம்பைநல்லூர் அருகே உள்ள பத்தலஹள்ளியைச் சேர்ந்த விசிகாவினர் திருச்சியில் நடைபெறும் அக்கட்சியின் மாநாட்டிற்கு தனியார் பேருந்தில் சென்றனர். ஓட்டுநர் முகேஷ் பொம்மிடி மேம்பாலத்தில் பேருந்தை ஓட்டிச் சென்றபோது மினி லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த விசிகாவினர் 6 பேர், மினி லாரி ஓட்டுநர் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் பேருந்தை ஓட்டியதால் தான் விபத்து ஏற்பட்டதென கூறி விசிகாவினர் பேருந்தை அடித்து நொறுக்கி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த நடுமலை பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர்கள் விபத்திற்குள்ளாகி படுகாயமடைந்தனர். கக்கன் காலனியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கவின் நண்பர் பிரசாந்துடன் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் கவினுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர்.